மத்தியானம் அரைச்ச மாவு எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம். ஊற்றி பார்ப்போம். சுவையான கோதுமை தோசை ரெடி. சுவையான தோசை ரெடி. நல்லா சத்து, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே களி மாதிரி கிண்டி இடியாப்பம் புழியலாம், என்ன வேணால் செய்யலாம். சூப்பரான தோசை, கோதுமை மாவு ரைஸ் தோசை. பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ குயில் தவிக்கிறது, சிறகிருந்தும் பறந்து விட்டேன், இளமை என்னை தடுக்கிறது. என்னாலும் சந்தோஷம்தான், என்னாலும் சங்கீதம்தான், என் தேவா. நான் நின்றேன், முதல் பார்த்து நினைந்தேன். சூப்பரான தோசை ரெடி.